பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்சில் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் இந்த 3 முக்கியமான மாற்றத்தை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். அந்த 3 மாற்றங்கள் என்ன, சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் பஞ்சாப்க்கு எதிராக எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே நூர் அகமதை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அகில் கோஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கே அகில் கோஷனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நூர் அகமதை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூர் அகமதை பார்த்துருவோம். சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்த வருஷம் ஒரு தரமான சம்பவத்தை சிஎஸ்கேக்காக பவுலிங்கில் பண்ணியிருந்தார். போன சீசனில் பார்த்தீங்கன்னா அதிக ரன்னை வந்து கொடுத்துட்டு இருந்தார் கடைசி நேரத்தில். ஸோ இப்போதைக்கு ஒரு மோசமான ஃபார்முலா வந்து இருக்கிறதுனால நம்ம சிஎஸ்கே வரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம், முதல் மேட்ச்லேயே வந்து அதிக ரன்னை வந்து விட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இதன் காரணமாக இவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜடேஜாவோட மாற்று வீரராக எடுக்கப்பட்ட நம்ம அகில சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அகில எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம சிஎஸ்கேக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா பவுலிங், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் அப்படின்னு எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாரு. கடைசி நேரத்தில் ரன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டாலும் இவரால் வந்து ஒரு ஃபினிஷிங்கை வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அகில் கோஷன், அது மட்டும் இல்லாமல் நூர் அகமதா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன். அகில் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பஞ்சாப்க்கு எதிரான சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த 3 மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்டில் பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பெருசாக மாற்றங்கள் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ யாரெல்லாம் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் இவங்க தான். அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்ரே, நம்ம பிரவிஸ் ஒரு கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. கார்த்திக் சர்மா, சர்ப்ராஸ் கான், டூபே, ஓவர்டன் அப்படின்னு இந்த 7 பேட்ஸ்மேன் கட்டாயமாக வந்து இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல், நூர் அகமது, ஹென்ரி, நம்ம அன்சுல் கம்போஜ் இம்பேக்ட் ரோலில் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இம்பேக்ட் ரோலை பொறுத்த அளவுக்கு பேட்டிங் தேவைப்பட்டால் நம்ம பிரசாந்த் வீர், அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான வீரர்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் தேவைப்பட்டால் ராகுல் சகாரா எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் பஞ்சாப்க்கு எதிராக இப்படி தான் இருக்க போகுது. அந்த 3 முக்கியமான மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்-டவுனில் நம்ம ஊர்வில் படையில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹைட் ஸ்கோரை வந்து டார்கெட்டாக வைக்க முடியும். பிரசாந்த் வீரை பொறுத்தளவுக்கு மிடில் ஆர்டரில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு ரைட்டு, அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட்டு அப்படின்னு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து அமைச்சு கொடுக்க முடியும் நம்ம பிரசாந்த் வீரால். அந்த 3வது மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூர் அகமது இடத்துல நம்ம அகில சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பேட்டிங், அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே வந்து ப்ளஸ்ஸாக இருப்பார். ஸோ இந்த 3 மாற்றங்கள் வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை பிளேயிங் லெவலில் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வேறு என்ன மாற்றத்தை எடுத்துகிட்டு வரலாம், இப்போதைக்கு அந்த 3 முக்கியமான மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.